முதலமைச்சர் விஜயோட அறைய மாத்துறதுக்கு 5 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டர் விடப்பட்டதுல தாவேக அரசு முறைகேடு பண்ணிருக்குன்னு இப்ப வெளிப்படையா எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு. ஆனா இன்னொரு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான வேற ஒரு டெண்டர்ல இதே தாவேக அரசு முறைகேடு பண்ணிருக்கிறதாவும் அந்த டெண்டரை பாஜக ஆளக்கூடிய வட மாநிலத்துக்கு 6 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டரை தூக்கி கொடுத்திருக்கிறதாவும் பகீர் கிளப்பக்கூடிய தகவல்கள் வெளியாயிருக்கு. அந்த 6 கோடி ரூபாய் டெண்டர் என்ன, அதுல என்ன தாவேக அரசு புதிய முறைகேட பண்ணிருக்காங்க, குறிப்பா அந்த பாஜக ஆளக்கூடிய வட மாநிலம் என்னங்கிறத நியூஸ் ஃபிளிக்ஸ் ரிப்போர்ட்ல விரிவா பாத்திரலாம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். தமிழகத்துல போக்குவரத்து துறையில இருக்கக்கூடிய நடத்துனர், டிரைவர் உட்பட எல்லாருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட 30,000 காலி பணியிடங்கள் போக்குவரத்து துறையில மட்டுமே இருக்கு. இந்த 30,000 பணியிடங்களை நிரப்பியே ஆகணும்னு சிபிஐஎம் கட்சி உட்பட பல கட்சிகளும் திமுக உட்பட எல்லாருமே வலியுறுத்தி வந்துட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இந்த தாவேக அரசு அதுலதான் ஒரு மிகப்பெரிய முறைகேடையே பண்ணியிருக்காங்க. அது என்ன முறைகேடுனா, இப்ப கிட்டத்தட்ட 1797 நடத்துனர்கள், அதாவது கண்டக்டர்களை நியமிக்கிறதுக்கு அவங்களுக்கு பர்மனண்டான அரசு வேலையை கொடுக்கிறதுக்கு பதிலாக கான்ட்ராக்ட் பேசிஸ்ல ஒர்க்கர்ஸா எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த ஒர்க்கர்ஸை செலக்ட் பண்ணக்கூடிய ஒப்பந்த நிறுவனமான ஊபி நிறுவனத்துக்கு அந்த ஒப்பந்தத்தை தூக்கி கொடுத்திருக்காங்க. பாஜக ஆளக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த எஸ்எஸ் என்டர்பிரைசஸ் அப்படிங்கிற ஒரு ஒப்பந்த நிறுவனத்துக்கு இந்த தாவேக அரசு நடத்துனர்களை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய நடத்துனர்களை செலக்ட் பண்ணக்கூடிய ஒப்பந்தத்தை தூக்கி கொடுத்திருக்காங்க. அதோட பட்ஜெட் தான் 6 கோடி ரூபாய். அதுல என்ன அப்படி இந்த தாவேக அரசு முறைகேடு பண்ணிருக்கு அப்படின்னா, மொத்தமா இந்த சென்னை மாநகராட்சியில மட்டும் 4 போக்குவரத்து மண்டலங்கள் இருக்கு. அதுல குறிப்பா சொல்லணும்னா அடையாறு, குரோம்பேட்டை, வடபழனி, அய்யனாவரம் இருக்கு. இதுல அடையாறுல 350 நடத்துனர்களும், அடுத்து குரோம்பேட்டையில 320, வடபழனியில 295, அய்யனாவரத்துல 256, இந்த மாதிரி மொத்தமா 1797 நடத்துனர்கள் தேவைப்படுறாங்க. இதை செலக்ட் பண்றதுக்கு அந்த உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த எஸ்எஸ் என்டர்பிரைசர் ஒப்பந்ததாரர்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை தூக்கி கொடுத்திருக்காங்க. இதுல என்ன இப்ப புதிய முறைகேடு நடந்திருக்கு, பெரிய முறைகேடு நடந்திருக்குன்னா, இந்த நடத்துனர்கள் இவங்க செலக்ட் பண்ணுவாங்களே, இவங்களோட சம்பளமா பார்த்துக்கிட்டா 27,000 ரூபாய் தான். இதுல இந்த சம்பளத்தை கண்டிப்பா தமிழக கவர்மெண்ட் தான் தரும். அப்படி கொடுக்கக்கூடிய தமிழக கவர்மெண்ட் நடத்துனர்களுக்கு 27,000 ரூபாய் மதிப்பிலான சம்பளத்தை இந்த தாவேக அரசு தான் தருவாங்க. சம்பளத்தை தாவேக அரசு தரது மட்டும் இல்லாம கான்ட்ராக்டருக்கு ஒரு சம்பளம் தருவாங்க. அதன்படி பார்த்தா ஒரு நடத்துனர்களுக்கு 4,000 ரூபாய் வீதமா எல்லா நடத்துனர்களுக்கும் சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டை கான்ட்ராக்டருக்கு கொடுப்பாங்க. இதே ஒரு தனியார் நிறுவனம் நடத்தக்கூடிய வேலை நிறுவனத்துல கூட ஊழியர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பள பணத்துல பிஎஃப்ஆ வெறும் 1,800 ரூபாய் தான் பிடிப்பாங்க. ஆனா இந்த தாவேக அரசு கான்ட்ராக்டருக்கு கொடுக்கக்கூடிய கான்ட்ராக்டர் சம்பள ஊதியத்துல 4,000 ரூபாய் தராங்க. ஆனா வேலை செய்யறவங்களுக்கு வெறும் 27,000 தான் தராங்க. இது ரெண்டத்தையும் சேர்த்தனாலே 32,000 ரூபாய். அந்த 32,000 ரூபாயை தமிழக அரசே கொடுத்துட்டு போயிடலாம். ஆனா அதை கொடுக்காம ஒரு நடத்துனருக்கு தலா 4,000னா மாசம் சம்பளம் கொடுக்கறப்ப 1797 நடத்துனர்களுக்கு சம்பளம் கொடுக்கணும்னா கோடிக்கணக்கிலான ரூபாயை ஒதுக்கி இருப்பாங்க. அந்த கோடிக்கணக்கிலான ரூபாயை கான்ட்ராக்டருக்கு கொடுப்பாங்க. அந்த கான்ட்ராக்டருக்கு கொடுக்கக்கூடிய கோடிக்கணக்கிலான ரூபாயில தாவேக அரசு எவ்வளவு கமிஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கறதா இப்ப மிகப்பெரிய சர்ச்சையா இருக்குன்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல இந்த கான்ட்ராக்டர்ல நடந்திருக்கக்கூடிய முறைகேடு மட்டும் இல்லாம இதுல என்ன நடந்திருக்குன்னு ஒரு பக்கம் தெரியாம இருக்கப்ப, இன்னொரு பக்கம் வட இந்திய நிறுவன ஒப்பந்ததாரருக்கு இந்த ஒப்பந்தத்தை தூக்கி கொடுத்தாங்க அப்படின்னா தாவேக அரசுக்கு தான் அது கண்டிப்பா பின்விளைவை தரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா தமிழகத்துல இப்போ வரைக்கும் பல இளைஞர்கள் வேலை வாய்ப்புக்காக அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல ஊபியில் இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டருக்கு தூக்கி இந்த வேலையை கொடுத்தாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா வட இந்தியர்களை தான் தூக்கி இந்த நடத்துனர்கள் வேலையில நியமனம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா இந்த பாஜக அரசு கூட ரயில்வே துறையில வட இந்தியர்களுக்கு தான் முக்கியத்துவம் தராங்க. ஸோ அதன்படி பார்த்தா இந்த தாவேக அரசுமே அதே மாதிரி செயல்பாடுகளில் ஈடுபடுற மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய குற்றச்சாட்டு கூட வந்திருக்கு.
இருக்கு. ஸோ 6 கோடி ரூபாய் மதிப்பிலான டெண்டரை தூக்கி கொடுத்தது மட்டும் இல்லாம அது கொடுத்தது ஊபிக்கு. ஸோ கொடுத்ததுலையும் ஊழல் பண்ணியிருக்காங்க, அதுலேயும் இந்த நிறுவனத்துக்கு தூக்கி கொடுத்துருக்கறனால கண்டிப்பா வட மாநிலத்தவர்களுக்கு தான் வேலை அந்த கான்ட்ராக்டர்ஸ் கொடுப்பாங்க, அப்போ நம்ம தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த தாவேக அரசு பண்ணியிருக்கக்கூடிய இந்த நடத்துனர்கள் நியமனம் சம்பந்தப்பட்ட டெண்டர் முறைகேடுக்கு சிபிஐஎம் கட்சியை கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. 30,000 காலி பணியிடங்கள் இருக்கு, அரசு வேலை கொடுக்கணும், அரசு வேலை கொடுக்காம கான்ட்ராக்ட் வேலை கொடுக்குறாங்க, கான்ட்ராக்ட் வேலையிலையும் 27,000 தான் ஊழியருக்கு சம்பளம், 4,000 ரூபாய் தலா ஒருத்தருக்கு 4,000 ரூபாய் பிடிச்சி கான்ட்ராக்டருக்கு போது 18% ஜிஎஸ்டி போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வட இந்திய நிறுவனத்துக்கு தூக்கி கொடுத்திருக்காங்க, ஊபியில இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டருக்கு கொடுத்திருக்காங்க. அப்ப வட மாநிலத்திற்கும் தொழில் போயிரும், எல்லாமே தமிழக அரசு தமிழக மக்களை வஞ்சிக்கிற மாதிரி நடந்துக்குதுன்னு சிபிஐஎம் கட்சியில இருக்கிற சண்முகம் அவர்களே இப்ப விமர்சனம் பண்ணி பேசியிருக்காங்க. இந்த முறைகேடு மட்டும் இல்லாம இப்போ சமீபமா முதலமைச்சரோட அறைய மாத்தக்கூடிய ஒரு டெண்டர்ல கூட முறைகேடு நடந்திருக்கு. அதோட மதிப்பு 5 கோடி ரூபாய். 5 கோடி ரூபாய் டெண்டர் விட்டிருக்காங்க. அந்த டெண்டர் நாளிதழ்ல விடப்பட்ட தேதி ஒன்னாவும் இணையத்துல விடப்பட்ட தேதி ஒன்னாவும் இருக்கு. அது மட்டும் இல்லாம 2 கோடிக்கு மேல தாவேக அரசு அல்லது எந்த அரசு டெண்டர் விட்டாலுமே ஒப்பந்ததாரர்களுக்கு 1 மாசம் வரைக்கும், சரியா சொல்லணும்னா 30 நாள் வரைக்குமே கால அவகாசம் கொடுக்கணும். ஆனா இங்க வெறும் 15 நாள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சூழ்நிலையில இந்த 15 நாள்ல தாவேக அரசு தனக்கு சாதகமான அல்லது தனக்கு நெருக்கமானவங்களுக்கு ஒப்பந்தத்தை கொடுத்து அவங்க கிட்ட இருந்து கமிஷனை வாங்குறதுக்காக தான் இந்த முறைகேடுல ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி இந்த இடத்துல வருது. ஆக மொத்தத்துல இங்க சாதாரண ஒரு 1797 கண்டக்டர்களை நியமிக்க முடியாம வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு 6 கோடி ரூபாய் பட்ஜெட்ல ஒப்பந்ததாரர்களுக்கு அந்த ஒப்பந்தத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு தாவேக அரசு தயாரா இருக்கு. அதுல ஒரு முறைகேடு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் முதலமைச்சர் விஜயோட அலுவலகத்தை மாத்துறதுலயே முறைகேடு நடந்திருக்கு, 5 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த ஒப்பந்தத்திலேயே முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. இதுல இன்னும் கூடுதலான விஷயம் என்னன்னா, அமைச்சர் ஆதவர்ஜனா சட்டசபையில பேசும்போது இந்த முதலமைச்சர் அலுவலகத்தை மாத்துறதே டெம்பரவரி தான் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காரு. அப்ப டெம்பரவரியா மாத்தக்கூடிய ஒரு அலுவலகத்துக்கு எதுக்கு சார் 5 கோடின்னு பலரும் இப்ப கேள்வி எழுப்பி வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா தாவேகாவினரே கேள்வி எழுப்பி வந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். சோ இந்த சூழல்ல மத்த கட்சிகளை பார்த்து பார்ட்டி ஃபண்டுன்னு சொல்லக்கூடிய அதே தாவேகா அவங்க மட்டும் என்ன பண்றாங்க, டெண்டர் விட்டதுல இவ்வளோ முறைகேடுகள் இருக்கே, வடமாநிலத்துக்கு தூக்கி கொடுக்கறது, அப்படி இங்க தமிழகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கே கொடுத்தா தனக்கு ஃபேவரானவங்களுக்கு டெண்டர் கொடுக்குற மாதிரி குறுகிய காலங்களை மட்டும் டைம் பீரியடா கொடுக்கறதுன்னு எல்லாத்துலயும் இவங்க முறைகேடு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு திமுகவினர் பலரும் குற்றச்சாட்டு வச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. குறிப்பா ஏவாவையில கூட சட்டசபையில இந்த முதலமைச்சர் அலுவலகம் மாத்தக்கூடிய டெண்டர்ல முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டு வச்சிருந்தாரு. இது எல்லாத்தையும் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? தொடர்ச்சியா அந்த தாவேக அரசுல நடக்கக்கூடிய டெண்டர் முறைகேடுகளை பத்தி உங்களோட கருத்து என்ன? மறக்காம அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கு வேற ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நான் சிலம்பு செல்வி.